உலக நாடுகள் முழுக்கவும் நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உண்டு தான். ஆனால் ஜப்பானில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏன்? ஜப்பானிய மக்களுக்கு ஏன் ரஜினியை ரொம்ப பிடிக்கும்? அது என்ன விஷயமா இருக்கும்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமீபத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்காரு. உலகில் உள்ள ஸ்டார்களில் வெறும் சில்ல விட்ட வைத்தே அவர் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் 2 பேர் தானா. ஒன்று சார்லி சாப்ளின், இன்னொருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கபாலி ரிலீஸின் போது மலேசிய ஃப்ளைட்டில் தலைவர் படத்தை போட்டு மலேசிய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. இந்தியா மட்டுமின்றி தமிழ் பேசக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், கனடா உள்ளிட்ட அத்தனை நாடுகள்லேயும் ரஜினிக்கு பெரும் ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஏன், தமிழர்களே அல்லாத சீனாவிலும் ரஜினிக்கு ரசிகர்கள் உண்டு. ஆனால் ஜப்பான் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அந்த நாட்டில் தலைவருக்கு தனி மவுஸ் உண்டு. எந்த அளவுக்கு என்று கேட்டிங்கன்னா, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் காவாலா பாடலுக்கு ஜப்பானிய தூதுவர் ஹிரோஷி சுசுகி நடனமாடி ரீல்ஸ் போடும் அளவுக்கு உயர்மட்ட அதிகாரிகளே இவ்வளவு வெறித்தனமாக ரஜினியை ரசிக்கிறார்கள் என்றால் சாதாரண ஜப்பானியர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டுமா என்ன? சரி, எப்படி மொழி தெரியாத ஜப்பானியர்களை ரஜினிகாந்த் கவர்ந்தார்? திரையில் அவர் பேசும் மொழியே தெரியாதவர்களுக்கு ரஜினி எப்படி மனம் கவர்ந்தவர் ஆனார்? 35 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டபடி கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமா? 1990ஆம் ஆண்டு பொருளாதார மாற்றம் உலகமெங்கும் நிகழ்ந்த காலகட்டம் அது. பொருளாதார நெருக்கடி, உலகமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பல்வேறு நெருக்கடிகளை 3ஆம் தர நாடுகள் சந்திச்சிச்சு. இதில் ஜப்பான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. உள்நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் என ஜப்பானியர்களை கடும் மன உளைச்சலில் கிடந்தாங்க. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் வெளியான முத்து திரைப்படம் ஜப்பானில் ஓடோரி மகாராஜா என்ற பெயரில் வெளியாச்சு. துயரத்தில் தியேட்டருக்கு வந்தவர்களை முத்து ஆறுதல் அளித்தான், சிரிக்க வச்சான், மகிழ்ச்சியை கொடுத்தான், கடைசியாக நம்பிக்கையும் அளித்தான். அதென்னவோ தெரியல, முத்து படத்தை பார்த்த ஜப்பானியர்கள் குதூகலத்தில் மகிழ்ச்சி அடைந்து அந்த படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த காலத்திலேயே இந்த படம் பல வாரங்களை கடந்து தியேட்டர்களில் ஓடியதுடன் மட்டும் இல்லாமல் சுமார் 24 கோடி வரை வசூலிச்சிருக்கு. இந்த படம் அளித்த உத்வேகத்தில் தான் பொருளாதார நெருக்கடியில் இருந்த ஜப்பானியர்கள் மீண்டு நம்பிக்கையோடு முன் வந்திருக்காங்க. அன்னையிலிருந்து சமீபத்தில் வெளியான ஜெயிலர், கூலி வர ஜப்பானில் ரஜினி ராஜாங்கந்தான். ஆனாலும் முத்து படத்தை இப்போது ரீரிலீஸ் செய்தாலும் பலர் இதனை பார்க்க ரெடியாக இருக்கிறார்களாம். எது எப்படியோ, எந்த நாட்டோட தியேட்டராக இருந்தாலும் சரி, அது தலைவர் படம்னா அரங்கம் அதிரத்தான் செய்யும், விசிலு பறக்கத்தான் செய்யும் போல.